தேர்தல் வந்துட்டோன்னே திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்தாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, எப்ப மோடி அவர்கள் வந்தாலும் ஹிந்தியில பேசுவார். அதை யாராவது ஒருத்தர் தப்பு தப்பா மொழிபெயர்ப்பாங்க. கூட்டம் யாரும் அவர் பேச கேட்கறதுக்காக வரல, கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த முறை தான் முதல்ல திரு மோடி அவர்கள் மதுரைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாங்க. அதாவது இருமொழி கொள்கை தான் நம்ம ஒத்துக்கிறது, தமிழ் இல்ல ஆங்கிலம் அப்படின்னு. அவங்க இது வரைக்கும் அதை ஒத்துக்கிட்டதே கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தான் மோடி அவர்களையே இங்க வந்து ஆங்கிலத்துல பேச வச்சிருக்கு. எங்களுடைய இருமொழி கொள்கையும் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தா ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும்னு அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் அந்த நிகழ்ச்சியில நடந்ததெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. விழாவுடைய முகப்புல தந்தை பெரியாருடைய புகைப்படம் முதல்ல இடம்பெற்றுருச்சு. மோடி ஒத்துப்பாரா? அவங்களுக்கு பெரியார்னா பிடிக்காது, சங்கி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை பிடிக்காது. உடனே சொன்ன உடனே அடிமை கூட்டம் என்ன பண்ணுச்சு, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, பெரியார் போட்டோவை எடுத்துட்டு அந்த இடத்துல மோடியோட புகைப்படத்தை வச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா சொல்லிட்டாருன்னா, மோடி சொல்லிட்டாருன்னா, அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை மாத்தி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு விரைவில் பேர் வச்சால் வச்சிருவார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலை இன்னைக்கு அதிமுக இருக்கு என்பதை நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.